அவர்களெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ராகுல் காந்தியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனான்னு தெரியாது. அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார். செக்யூலரிசம் பேசுகிறார். என்ன புத்தகம் படிக்கலாம் என்று எங்களை எல்லாம் கேட்கிறார். நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு உரையை வழங்கியிருக்கின்ற எனது அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, செறிவான உரையை நிகழ்த்தியிருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் மருதையன் அவர்களே, நண்பர்கள் அகமது நதீம், மதுர் சத்யா, மதன் அறிவழகன் உள்ளிட்ட நண்பர்களே, அறிஞர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட இந்த ஆன்றோர் அவையிலே இருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே அவர்களுக்கு உள்ள அந்த பாணியில் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே ஒரு மிக மோசமான அழுத்தமான சூழலில் இந்த தேசம் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடும், அந்த தமிழ்நாட்டிலேயே சென்னையிலே முதல் கருத்தரங்கத்தை தொடக்கி வைத்திருக்கிற பெருமை இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற இந்த அமைப்பிற்கு இருக்கிறது என்று எண்ணுகிற போது, இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், தோழியர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை, பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குரலை எடுப்பதற்கே ஒரு மன வலிமை வேண்டும். இந்த முறை நாடாளுமன்றத்திலே நான் 6வது முறையாக வெற்றி பெற்று போன போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள் என்னிடத்திலே கேட்ட கேள்வி, நீ எப்படி வெற்றி பெற்று வந்தாய், உனக்கெல்லாமா இன்னும் ஓட்டு போடுகிறார்கள்? ஏன்னா இப்போ தோழர் சொன்னார்ல, இப்படி பேசுகிறவர், அவர் சொன்னார்ல, முடிஞ்சால் பெரியாரை சொல்லி வச்சுட்டு வான்ட்டு. நான் பெரியாரை சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்டு வந்துருக்கேன். நான் நாத்திகன் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னை இந்துக்கு விரோதி என்று விளம்பரப்படுத்தினார்கள். நான் கடவுள்களையெல்லாம் தூசிக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், எனக்கு எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபியினுடைய வேட்பாளர் ஒவ்வொரு கிராமத்திலேயும் போய் நான் இந்துக்கு விரோதி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தும் என்ன காரணத்தினாலும் நீலகிரி மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு பின்னால் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், கலைஞரும் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இவையெல்லாம் வடநாட்டிலே சாத்தியமே இல்லை. எப்படி முடிகிறது என்று கேட்கிறார்கள். ஆனால் எனக்கு இருக்கின்ற வருத்தம், பயமெல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டே எங்கே நாம் பின்தங்கி விடுவோமோ என்கின்ற பயம் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பயத்தை போக்குகின்ற ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களை நான் எண்ணி எண்ணி இருமாப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இங்கே சொன்னார்கள், ஒருவேளை அவரையும் அறியாமல் எங்கேயோ ஒரு குறுகுறுப்பு, நாம் ஒரு கிறிஸ்துவர், வெள்ளைக்காரர்களை பாராட்டிவிடக்கூடாது அதிகமாக என்று ட்ரில்லியன் கணக்கில் இங்கிருந்து சொத்துக்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்தார்கள் என்றார்கள். இது குறித்து சசி தரூர் புத்தகம் எழுதியிருக்கிறார். சசி தரூருக்கும் எனக்கும் ஆளுங்கட்சிக்குள்ளேயே சண்டை வரும். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார், அங்கேயே போய் பேசினார். ஆக்ஸ்போர்டில் அங்கே இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பேசினார். எங்கள் நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடித்தீர்கள் தெரியுமா? நான் இப்போ லண்டன் போயிருந்தேன், என்னை வேற ஒரு கல்லூரியில் கூப்பிட்டுருந்தாங்க. பேசி முடித்த உடனே உங்கள் ஊர் சசி தரூர் இப்படி பேசியிருக்காரு, அவங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க, அடிச்சுட்டு போன அவ்வளோ ட்ரில்லியன் பணமும், இங்கே இருக்கிற வளமும், மரங்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாங்களே, அதில் ஏதாவது ஒரு துளி தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தவனுக்கு சம்மந்தம் உண்டா? யாருக்காவது உண்டா? அந்த சொத்தெல்லாம் எங்கள் வீட்டு சொத்தா?
அந்த சொத்து இங்கே இருந்திருந்தா எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. எந்த சொத்தும் டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் போன சொத்தோ வெள்ளைக்காரன் அடித்த கொள்ளையோ எங்கள் சொத்து அல்ல. அது அவளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது எங்களுக்கு என்ன இல்லையோ அந்த கல்வியை, அந்த சுகாதாரத்தை, அந்த நாகரிகமான வாழ்க்கையை அவன் கொடுத்தான். எவனுடைய சொத்தோ கொள்ளை போவதற்கு என்னிடத்தில் கேட்காதே, எனக்கு கொடுத்த சொத்தில் தான் நான் கணக்கு பார்க்கிறேன். எனவே வெள்ளைக்காரன் எனக்கு வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். 108 காசு சொன்னார் பீட்டர் அல்போன்ஸ். எதுக்கு 108 காசு ஒரு முஸ்லீம்? ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை கட்டி தான் கொண்டு போனார். முழு தங்க சிலையை, புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விற்றுதான் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இதை சொன்னால் நான் பெருமாளுக்கு எதிரின்றோம். வரலாற்று உண்மையை சொன்னால் நான் கடவுளுக்கு எதிரி. என்ன நடக்கிறது என்றால், இந்த அரசியல் சட்டம் வந்தபோது அரசியல் நிர்ணய சபையில் என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாறுபட்ட கருத்துகள் நிறைய இருக்கிறது. வல்லபாய் பட்டேலை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. நானே கூட தேடினேன். அரசியல் பிரிவு 370 விவாதத்துக்கு வந்தபோது என்னால் பேச முடியவில்லை. என்ன டிஆர் பாலு பேசியதால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அன்றைக்கு நேரு மீது வைக்கப்பட்ட அவதூறுகளை எண்ணி 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 இரவு பகலெல்லாம் நான் தேடி பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. பிரதமராக இருக்கிற நேரு வெளிநாட்டிலே இருக்கிறார். எந்த காந்தியை கொன்றார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் காரர்களை மீண்டும் காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வல்லபாய் பட்டேல் முன்மொழிகிறார். இவர்களுக்கு என்ன பாசம் வல்லபாய் பட்டேல் மேல? வல்லபாய் பட்டேல் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சமஸ்தானங்களை இணைப்பதில் அவருக்கு இருக்கிற பங்கு பெரும் பங்கு. ஆனால் நேரு இல்லாமல் அவர் மட்டுமே இணைத்து விட்டதை போலவும், அது எப்படி டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேன் ஆக்ட் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்? எப்படிலாம் சொல்றான் பாருங்க. எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய சிலை ஏன் கொண்டாடுகிறார் என்றால், காந்தி இறந்ததற்கு பிறகும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் ஆர்எஸ்எஸ் காரர்களை, இந்து மகாசபையில் இருக்கிறவர்களை காங்கிரஸிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை முறியடித்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. எவ்வளவு பெரிய போராட்டங்கள். சோமநாதர் ஆலயத்தை நாங்கள் கஜானாவிலே கட்டித்தருவோம், இஸ்லாமியர்கள் படையெடுத்தார் சொன்னபோது முடியாது என்று மறுத்தவர் அவர். இன்னும் சொல்ல போனால் காந்திக்கு ஒரு ஞானம் வந்ததே தமிழ்நாட்டை பார்த்து தான். 1932 வரை இந்த சென்னைக்கு அவ்வளவு பெரிய காந்தி வந்தால், மயிலாப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சீனிவாச ஐயங்கார் வீட்டு திண்ணையில் தான் அவருக்கு இடம். கோளையில் தான் தண்ணீர். 32 அது திரும்ப 42 வராரு. 42 வருகிற போதெல்லாம் சுயமரியாதை ஐயா கையில் எடுத்துட்டார். ஐயா சாட்டையை கையில் எடுத்த உடனே காந்தி கஸ்தூரிபாவோட வராங்க வீட்டுக்கு. இப்ப திண்ணையில் இடம் இல்லை, பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. தேசபிதா காந்தியை திண்ணையில் இருந்து படுக்கை இறக்கி கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டே தவிர காங்கிரஸுக்கு இல்லை. என்ன பிரச்சனைனா, நான் நேரா காங்கிரஸ்ல இருந்த அந்த மதவாதிகளே பார்க்குறேன். காங்கிரஸுக்குள்ளே இருந்த புருஷோத்தம தாண்டனா இருந்தாலும், அந்த பெரிய பெரிய இந்து மதவாதிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவர்களெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ராகுல் காந்தியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி காந்திக்கு பேரனா நேருவுக்கு பேரனான்னு தெரியாது. அவர் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக இருக்கிறார். செக்யூலரிசம் பேசுகிறார். என்ன புத்தகம் படிக்கலாம் என்று எங்களை எல்லாம் கேட்கிறார். நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது நாட்டில் பெரும்பான்மையாக காங்கிரஸ் வருமா என்பதல்ல. ஆனால் இன்னமும் நம்பிக்கை ஒளியை ராகுல் காந்தி மூலமாக, காங்கிரஸ் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இஸ்லாமியர்கள் என்றால் இந்த தேசத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அதை சொல்லுவதற்கு நமக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை. நீங்க பகத்சிங்கை பத்தி பேசுறீங்களே, பகத்சிங்கை பேசுறீங்க, யாரோ பத்தி பேசுறீங்க, வீர சவர்கரை பேசுறீங்க. ஏன் அஷ்ஃபா உல்லா கான் ஒரு போராளி இருந்தாரு. அஷ்ஃபா உல்லா கான் ஒரு போராளி, வெறும் 26 வயசு. அன்றைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய பணத்தை வைத்திருக்கின்ற ஒரு பெரிய வங்கியில கொக்கோரி டக்காய்டி, அந்த பெரிய வங்கியில கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து ஆயுதங்களை வாங்கி போராட்டத்திற்காக பயன்படுத்தி பிடிபட்டு தூக்கு தண்டனை அனுப்பித்த ஒரு கைதி. சாகிற போது என்ன சொன்னான்? என்னால் சுதந்திர இந்தியாவை பார்க்க முடியவில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றேன் ஒரு நாள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்தியர்களும் சேர்ந்து ஒரு உன்னதமான இந்தியாவை உருவாக்குகிற போது அந்த இந்தியாவை நான் எங்கிருந்தாவது பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னான். அப்ப இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால்,
வெள்ளைக்காரர்கள் சுதந்திரத்தை கொடுத்துட்டு வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க? அவர்கள் வந்து அதிகாரத்தின் கீழே இந்தியாவை வைத்திருந்தார்கள். இந்தியா வந்து ஒருங்கிணைந்தது பை ஃபோர்ஸ், அடக்குமுறை. ஒரு விதத்தில் ஒரு நாடு கட்டமைப்புக்கு வந்தது ஒரு டெரிட்டோரியல் நேஷனலிசம். அது பொய் தான். தேசியவாதம் என்பது இப்போ நேற்று வரைக்கும் இன்னைக்கு திருப்பதி நம்மளோட இருந்துச்சு, தமிழ்நாடு. இன்னைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு என்ன உடனே தேசியம் வந்துருச்சா? நமக்கு தமிழ்நாடுன்னு வந்துருச்சா? பாவாணர் தான் சொல்லுவார், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு, எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். நீ கன்னியாகுமரியை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு, தேவிகுளமும் பீர்மோடும் தமிழ்நாடு பிரிச்சுக்கிட்டா போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த டெரிட்டோரியல் நேஷனலிசம்ங்கிறது நம்மளாக கட்டமைப்பு கொண்டது உண்மை அல்ல. அது தேவை, அவ்வளோதான். மொழிவழி தேசியம் உண்மை. ஆனால் எத்தனை மொழிகள் இந்தியாவில், எவ்வளவு பழக்க வழக்கம், எவ்வளவு உடை. தமிழ்நாட்டில் போடுற உடையை வந்து மணிப்பூரில் போடுறானா? காஷ்மீரில் சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்றானா? அப்போ உணவு, உடை, பழக்க வழக்கம், திருமண முறை எல்லாம் வேறுபடுகிறது. இந்த வேறுபாடுகளை ஒற்றுமையாக கொண்டு வருவது எப்படி என்பதிலே தான் பெரிய சிக்கல் அரசியல் நிர்ணய சபையில். We have to admit all the cultures which are having inconsistency between them. வேற்றுமை மிக்க ஒரு நாட்டை எப்படி கொண்டு வந்தா? நேரு காயின் பண்ணார், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேணும். ஒருவேளை மருதையன் அவர்களுக்கு வந்து உடல்நிலை காரணமாகவோ அல்லது மூப்பு காரணமாகவோ நான் மாமிசம் சாப்பிடவில்லை என்ற வீட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக போய் ஒரு ஐயோ மாமிசம் சாப்பிட மாட்டாரு, அவருக்காக புடலை வாங்கிட்டு வா, அவருக்காக பாவக்காய் வாங்கிட்டோன்னு சொல்லணும். அதை தான் அவருக்கு நான் பரிமாறணும். அவர் வீட்டுக்கு நான் போகிற போது எனக்கு எல்லா கறியும் பிடிக்கும், என்ன கறின்னு கேட்டு 10 கறி வாங்கிட்டு வந்து வச்சுங்க. அப்போ என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிற போது தான் மருதையனுக்கும் எனக்கும் உறவு வலுப்படும். அதுதான் ஒற்றுமை. இவன் கொண்டு வர தத்துவம் என்னன்னா, என் வீட்டில் இதான் இருக்கும், நீ சாப்பிடலன்னு உதப்பேன். என் வீட்டில் நீ சாப்பிடலாம், நீ மனுஷனே இல்லை. இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது சப்கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், சிறுபான்மை மக்களுக்கான உபக்குழு ஒன்று வச்சாங்க. அதுக்கு தலைவர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். எடுத்து படிச்சு பாருங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்தியாவை பற்றி கரெக்டாக அசஸ் பண்ண கொஞ்சம் தீவிரவாதி, கொஞ்சம் அதிகமாக பேசுவார். சுதந்திரம் கொடுக்காதனர். இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீடம் டு தி இந்தியா, டேக் இட் கிராண்டட், இந்தியா வில் பி ரூல்டு பை ராஸ்கல்ஸ் அண்ட் பூட்லக்கர்ஸ். இந்தியா வில் பி ரூல்டு பை ராஸ்கல்ஸ் அண்ட் பூட்லக்கர்ஸ். பூட்லக்கர்ஸ்னார். ஏன் நேருலாம் நம்மளுங்கனாரு. நேரு இருக்காரு, காந்தி இருக்காரு. நாங்கள் நேருவும் காந்தி எங்கள்கிட்ட படித்தார், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு வரவன் எப்படி இருப்பான்னு கேட்டார். இப்போ நான் பொறுப்பு இல்லை, ஏதாவது பேசுனீங்கன்னா. வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார் என்றால், மேற்கத்திய கல்வியை நேருவும் காந்தியும் படித்து இங்கிருந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற வரை எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இந்தியாவை அதற்கு பிறகு வருகிறவர்கள் எப்படி இருப்பான்னு பார்க்கிறேன். அவர்களுக்கு இந்த நாட்டை ஆள தெரியாது, ராஸ்கல்ஸா இருப்பான், என்னென்னவோ சொன்னார். நான் பொறுப்பு இல்லை. அவையெல்லாம் உண்மையோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று என்ன காரணம்? 1900 அரசியல் நிர்ணய சபையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தேடி 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 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் அவருக்கு எல்லா பாதுகாப்பு இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதிலே கூட சில இடங்களில் சங்கராச்சாரியர்கள் ஈடுபட்டு கொஞ்சம் மத நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுவதற்கு, புண்படக்கூடாது, மொராலிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர். அதனால தானே எச்எல்ல உருண்டாது பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டிங்கிறீங்க. எச்சி இலையில் உருள்றது பப்ளிக் மொராலிட்டினா சொல்கிற ஆளுக்கு என்ன மொராலிட்டின்னு எனக்கு தெரியல. மைக்கேல் பட்டியில் மதமாற்றங்கிறீங்க, சிபிஐ ஒப்படைக்கிறீங்க, சிபிஐ இல்லைங்குது. உள்ளே இருக்கிற ஜட்ஜ் என்ன பண்ணுறது? என்ன நடக்கிறது என்றால், அரசியல் சட்டம் மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் சிதைக்கிறார்கள். ஹிட்லர் தோத்து போனார். அவருடைய தோல்விக்கு என்ன காரணமோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த தோல்வி வராமல் பார்த்து கொண்டே முன்னேறுகின்ற ஒரு மோசமான பாசிச ஆட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹிட்லரோட ஹிட்லர் எதெல்லாம் தவறினாரு? இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்தில் கை வைக்கல அவர் கூட. ஆனால் இன்னைக்கு என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிபிசியில் மாட்டிக்கிட்டாருன்னு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிபிசியில் மாட்டுறாரு இல்லையோ, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா நான் சொல்கிறேன். நம்ம பீட்டனுக்கு தெரியும், 4 பேர் 5 பேர் செஞ்சு ஒரு பெஞ்சில் உட்காந்தா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா 2 பேர் டிசன் நோட் கொடுக்கலாம், இல்லைனா ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம், யுனானிம்ஸாக கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் யுனானிம்ஸாக இருக்கலாம், 5ல் 2 பேர் பிரிஞ்சு இருக்கலாம், 3 பேர் ஒரு பக்கம் இருக்கலாம்.
ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னு அதில் இருக்கணும். 5 பேர் எழுதுனா இது ஒரு பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று பீட்டர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா மருதன் கையெழுத்து போடணும், இல்லைன்னா கையெழுத்தே இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கையெழுத்தே இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் நெவர் இன் தி ஜுடிஷியரி. உச்சநீதிமன்றத்தினுடைய பெரு அமர்வு யாருமே இல்லாமல் ஒரு கையெழுத்து, எல்லாரும் ஒரே மாதிரி கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. யார் எழுதுனா? who is the author of the judgment? It was never disclosed in spite of the demand which was made in the public. கட்டளை வழக்கறிஞர்கள் கேட்டாங்க, யார் யார் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது? கடைசியாக தான் முடிவு வந்துச்சு. கடவுள் சொன்னார், நாங்கள் எழுதினோம். பெரியார் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு 1000 காரணம் என்று நினைத்தோம். ஆனால் சந்திரசூட் தான் சரியான காரணத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன பாதுகாப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பின்னாலே என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதையெல்லாம் எண்ணிதான் அம்பேத்கர் நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தார். அந்த கமிஷனை ஏன் நேரு அமைக்கலாங்கிறதுக்காக தான் ரெசிக்னேஷன் ஒரு காரணம், ஹிந்து கோட் பில் ஒரு காரணம். தாழ்த்தப்பட்டவர்களை போல பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியரா, கல்லாரா, மறவரா, முதலியாரா, செட்டியாரா அவர்களும் படிக்காம தான் இருக்காங்க. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் அமைக்கணும். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரு, எனக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னு கேட்டால் ஷெட்யூல் காஸ்ட் யாருன்னு வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டான். இட் வாஸ் ஈஸி டு மீ டு அக்செப்ட் தி டேபிள் விச் வாஸ் கிவன் பை பிரிட்டிஷ். யார் அன்சியபிள், யார் அன்டச்சபிள், யார் அன்அப்ரோச்சபிள், நெருங்கக்கூடாதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரன் எழுதி வச்சிருந்தான். பட்டியலிங்க இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு வெளியே இருந்தான், அவன்லாம் பறையராக, பல்லராக, அருந்தியராக இருந்தான். அப்போ அவனெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனம். அந்த பட்டியல் இனத்தை போலவே தீண்டாமைக்கு அப்பாற்பட்டு கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற வன்னியர் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, நாடார் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் அம்பேத்கர். அதை ஏன் செய்யலன்னு கேட்டதுனால தான் வெளியே போனார். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமே அம்பேத்கர் எழுதி வாக்குவாங்க. ஆக எவ்வளவு எல்லாம் திணித்திருக்கிறார்கள் அம்பேத்கரும் நேருவும் காந்தியும். அன்றைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் இருந்த முற்போக்குவாதிகள் எல்லாம் என்ன காரணம் என்றால், வெள்ளைக்காரன் ஒரு விசைக்கு கீழ் நம்ம வைத்திருந்தான். சுதந்திரமாக இல்லை, ஆனால் சுதந்திரமாக, தன்னிச்சையாக, அன்போடு, ஒருமைப்பாட்டோடு, பரஸ்பர மரியாதையோடு, நட்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசியல் சட்டம் தேவை என்று கொண்டு வந்ததுதான் இந்திய அரசியல் சட்டம். அந்த சட்டத்தை தான் இப்படி சொன்னீங்க தங்கர், தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேனாட் பி அமெண்டட். 13 ஜட்ஜு, 68 நாள் ஆர்குமெண்ட். பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுக்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையை மாற்றலாமா, மாற்றக்கூடாதுன்னு 68 நாள் ஆர்குமெண்ட். இரவு 11 மணிக்கு போச்சு. எல்லாரும் உட்காந்து, இல்லை நீங்கள் எதை வேணாலும் மாற்றிங்க, ஆனால் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் வெவ்வேறு மொழி, வெவ்வேறு மதம், வெவ்வேறு பண்பாடு, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு உணவு, வெவ்வேறு உடை, எல்லாம் வேற வேற, ஆனால் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் யூ ஷுட் நாட் டச். அதை இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு மாற்றணுங்கிறார். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, மொழியால் நாட்டை பிரிக்கிறார்கள். மொழிதான் உண்மை, மொழிதான் உண்மை. மதம் இல்லாமல் ஒருவன் வாழலாம். எனக்கு மதம் இல்லை, நீங்கள் எண்டுன்னு என்ன சொல்லி வச்சுருங்க, நான் இல்லை. மதம் இல்லாமல் நான் வாழலாம், சாதி இல்லாமல் வாழலாம், வாழ வேண்டும். மொழி இல்லாமல் எவனாலும் வாழ முடியாது, வாழ்ந்தால் அவன் மனிதன் அல்ல. அப்போ எனக்கு என்ன அடிப்படை உரிமையோ, நான் யார் என்பதை தீர்மானிக்கிறதோ அந்த மொழிதான் பிரிக்கிறது, மதம் சேர்க்கிறது என்றால் சொல்ற எவ்வளவு பெரிய முட்டாள் இருக்கணும். ஆனா அவர் பிரதமராக இருக்காங்க தான் பிரச்சனை. நான் ஒன்றும் ஆவேசமாலாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். பீட்டர் நான் ஏதோ நான் சிக்கிக்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் வக்ஃப் சட்டம் வருது. இந்த சட்டத்தை போய் பார்த்தா, நான் ஒரு ட்ரையல் கோர்ட் லாயர். இந்த ட்ரையல் கோர்ட் லாயருக்கு சில விசேஷ குணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் லாயருக்கு வந்து இன்டர்பிரேஷன் 2-3 மணி நேரம் டூன்னு அடிச்சு விட்டா போதும். ஆனால் இந்த ட்ரையல் கோர்ட் லாயர் வந்து, இப்போ எனக்கு வந்து 135 விட்னஸ். இந்த 135வது விட்னஸ்ஸு, 135வது சாட்சி, 8வது சாட்சியை எந்த இடத்துல முரண்படுறான், கான்ட்ரடிக்ஷன்ஸ். 26வது சாட்சி 7வது சாட்சி சொன்னதை எப்படி மறுத்துருக்கிறான். இவ்வளவையும் நுணுக்கமாக கொண்டு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வைக்கணும். அதான் ட்ரையல் கோர்ட்டோட வேலை. அந்த மாதிரி
இந்த வக்ஃபில் போய் 5-6 சிட்டிங் 3 மாதம் ஆயிடுச்சு. இது என்ன தாண்டா திருத்தம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. 1954 வக்ஃப் போர்டு சட்டம் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்கு, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு இருக்கிற உரிமையை காப்பாற்றுவதற்கு. அதில் வெவ்வேறு சொத்துக்கள்லாம் இருக்குது. பாகிஸ்தான் போகும்போதெல்லாம் விற்க முடியாது, ஆவணங்கள் இல்லை, அழிச்சிட்டாங்க, எரிஞ்சு போச்சு, கலவரம். எனக்கு இங்கே வந்து 4 ஏக்கர் நிலம் இருக்குது டெல்லியில், நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன், இங்கே இருக்க விரும்பலை, இந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன், அதான் வக்ஃப். அப்புறம் சில எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, ஆவணங்கள் இருக்காது. ஆவணங்கள் என்னன்னே தெரியாது, யூசேஜ், வக்ஃப் அண்டர் யூசேஜ். இப்படி 3-4 பிரிவுகளில் எந்த தொந்தரவும் இல்லாமல் there is no claim at all over the property. It has been treated as a waqf. Whether they are having document or not, it is altogether different. Notwithstanding the title, so many places were treated as waqf and used to be waqf by the Muslims. உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? உனக்கு என்ன பிரச்சனை இல்லை? இதை பாதுகாப்பதற்கு 1995 நரசிம்மராவ் அவர்கள் சட்டத்தில் வந்து செம்மைப்படுத்தினார் இந்த வக்ஃப் பை யூசேஜ். அவனுக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவன் பொருள் பக்கத்தில் இந்து கேட்கல, கிறிஸ்டின் கேட்கல, அவன் தான் நார்மலாக வச்சுருக்கான், டிக்ளரிஸ் வக்ஃப். அது அவனுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி பல பாதுகாப்பு. ஒரு சொத்து வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லையாங்கிறதுக்கு யார் முடிவு பண்ணணும்? 54 சட்டத்தில் குழப்பமாக இருந்தது. கலெக்டரை விட்டால் இந்துவாக இருந்தால் சரியா இல்லை, கலெக்டர் இல்லைன்னா இன்னொரு போட முடியல. அதற்காக திருத்தம் கொண்டு வந்தார்கள் சர்வேயர், வக்ஃப் சர்வேயர்னு. அந்த சர்வேயருக்கு சிவில் கோர்ட் அதிகாரம்லாம் கொடுத்தாங்க. அவர் வந்து எந்த சாட்சியத்தையும் கூப்பிடலாம், ஆவணங்களை பரிசீலிக்கலாம். அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், அப்புறம் அப்பீல், அப்புறம் ட்ரிபியூனல், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள் இருந்தது. 2013 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி இருக்கிற போது அதை மீண்டும் செப்பனிட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 60-70 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஒன்றும் படித்து பார்த்தா ஒன்றும் புரியல. ஒரு 2 மாதம் ஆச்சு ட்ரையல் கோர்ட்டில் ஆயிரு. எனக்கு திடீர்னு ஒரு நாள் 12 மணிக்கு எடுத்து படித்து பார்க்குறேன், இரவு குளிராக இருக்கேன், தூக்கம் வரலையேன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த அமெண்ட்மெண்ட்டு 95 என்ன கொண்டு வந்தாரோ நரசிம்மராவ், எப்போவுமே சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெக்டிவ். என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செஞ்சு முன்னேறணும், அதான் அமெண்ட்மெண்ட்டு. முன்னேறிட்டார் 95. அதுவும் 2013 இன்னும் முன்னேறிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் நரசிம்மராவ் சோனியா காந்தி தனியாக பண்ணிடல. தி என்டையர் அமெண்ட்மெண்ட் வாஸ் பிளேஸ்ட் பிஃபோர் தி பார்லிமெண்ட், இட் வாஸ் டிஸ்கஸ்ட் அட் லென்த் அண்ட் அல்டிமேட்லி இட் வாஸ் பாஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் மேனர். 95 கொண்டு வராங்க, 2013 இட் வாஸ் டெலிபரேட்டட். அப்பவும் இந்துக்கள் இருந்திருக்கீங்க, அப்பவும் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கீங்க, காங்கிரஸ்குள்ளே ஆர்எஸ்எஸ் கறந்துருப்பான்ல, எல்லாம் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ்குள்ள தான் அதிக ஆர்எஸ்எஸ் கறந்தாங்க. அதான உண்மை, அதான உண்மை. அப்போ இவ்வளவு விவாதித்ததுக்கு பிறகு ஒரு சட்டம் வருகிறது. திடீர்னு எனக்கு எல்லாம் எடுத்து பார்த்து, நான் ஒரு பச்சை இங்கு சிவப்பு இங்கு ஃப்ளாக்லாம் எடுத்து இதை ஏண்டா கொண்டு வந்தான், இதை ஏண்டா கொண்டு வந்து பார்த்தா திடீர்னு புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. அந்த அமெண்ட்மெண்ட்டு இப்போ இருக்கிற திருத்த சட்டம் என்பது 95 நரசிம்மராவ் கொண்டு வந்ததையும் 2013 மன்மோகன் கொண்டு வந்ததையும் எடுத்து விட்டால் இந்த சட்டம் பலதான். இந்த அயோக்கியத்தனத்தை எங்கேயாவது நடத்துவாங்களா? நாடாளுமன்றம் என்ன விரும்பியதோ, என்ன கருதியதோ, என்ன ஒப்புக்கொண்டதோ அதை அதே நாடாளுமன்றத்தின் மூலமாக எடுக்கின்ற வித்தையை இந்த காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தை இவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சப்போஸ் டு பி preserve our rights, that institution is being used to de-establish or destroy our rights. எந்த நாடாளுமன்றம் இருந்தால் எங்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படும் நம்பினோமோ அதே நாடாளுமன்றத்தை வைத்து அந்த உரிமைகளை தூக்கி எறிகிற வேலையை அவர் பார்க்குறாங்க. அதை விட கொடுமை, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்தோம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் வெறும் 5% கூட இருக்க மாட்டாங்க. 5% கூட இல்லை. வந்தவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ். அதில் ஒரு ஸ்லைட் போட்டு காமிச்சாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க எல்லாம். இப்போ அவங்களுக்கு பெரிய சிம்மஸ்வரப்பணமே நாங்கள் தான். நீங்கள் வந்து 70 லட்சம் 80 லட்சம்லாம் கொடுத்து சீனியர் கவுன்சில் அப்பாயின் பண்ணாங்க. சீனியர் கவுன்சில் வந்து அப்படியே பேசுவாங்க பம்பாஸ்டிக் லாங்குவேஜில். எல்லாம் கேட்டுட்டு ஒன்னொரு கேள்வியை கேட்டோம்னா தடுமாட்டி எந்திரிச்சு போயிடுவான். அதாவது 1995 சர்வே கமிஷனருக்கு தெரியாமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல் சில வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சில பேர்த்தினுடைய கையில் இருக்குது, அது உள்ளபடி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஆனால் சர்வே கமிஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார், எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க, கலெக்டர் எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம்
வக்ஃப் போர்டுக்கு அரசாங்கத்துக்கு வருது. இப்போ போலீஸ்காரர் தான் கொலையை கண்டுபிடிக்கணும், அவர் பார்க்கல, ஊரில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு புது மெக்கானிசம் தேவைன்னு நினைப்போம்ல, அது மாதிரி கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல, சர்வே கமிஷனர் contemplated in the Waqf Act did not act it, then what will be the consequences? If the board come to a conclusion or reliably learned it is a Waqf property, what type of remedy is there? அப்போ அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க காங்கிரஸ் பீரியடில். என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வே கமிஷனர் கொண்டு வரலான்னு பரவாயில்ல, இஃப் தி வக்ஃப் போர்ட் ரிலையபிளி லேண்ட் இட் இஸ் எ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, தென் பவர்ஸ் கேன் பி இன்வோக்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆஸ் இஃப் ஹி இஸ் எ சர்வே கமிஷனர். சர்வே கமிஷனருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை வக்ஃப் போர்ட் பயன்படுத்தலாம். அப்போ சர்வே கமிஷனர் தப்பு பண்ணாலும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தப்பு பண்ணாலும், அங்கே உட்கார்ந்துருக்கிற இந்துக்களாக இருந்தால், இஸ்லாமியர்களுடைய சொத்து வரும் என்று தெரிந்தால், அந்த போர்டே விசாரித்து அவரே சர்வே கமிஷனர் ஆகி அதை வக்ஃப் போர்டை டிக்ளேர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இருக்கு, அது ட்ரிபியூனல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த பீரியட் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏனென்றால் எங்கெங்கெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி விடுபட்டு போயிருக்கோ அங்கெல்லாம் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான சொத்துக்கள், எண்ணிக்கையிலான சொத்துக்களை வக்ஃப் போர்டு கடந்த காலத்தில் கண்டுபிடித்திருக்கிறது. அந்த இடத்தை வைத்திருந்தவர்களெல்லாம் இந்துக்கள். இப்போ நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியல, அதுக்கு பதிலா நீ செஞ்சதுக்கு காரணமாக இருந்தாலும் செக்ஷன் 40 அதை எடுத்துட்டோம். முடிஞ்சதா? மாட்டுக்கு கொம்பு இருந்தால் தானே முட்டும், கொம்பை எடுத்துடுறோம். கால் இருந்தால் தானே உதைக்கும், காலையை கட் பண்ணிடுறோம். இப்படி ஒரு அயோக்கியத்தனம். அப்புறம் சர்வே கமிஷனர் இருந்தார்ல, அவர் இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸர், அப்பாயிண்டட் அண்டர் திஸ் ஆக்ட், அவர் இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸர். இப்போ அதை எடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கார். நான் என்ன கேட்குறேன், தி டிஸ்பியூட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் தி வக்ஃப் போர்ட். ஒரு கேஸில் அரசாங்கத்துக்கு வக்ஃப் போர்டுக்கு பிரச்சனை வருது, முடிவு பண்ண வேண்டிய ஒரு கலெக்டர். நீங்கள் வக்கீலுங்க யாராச்சும் வந்து தெரியும், நேச்சுரல் ஜஸ்டிஸில் வந்து ஒரு முக்கியமானது வந்து நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். நான் சம்மந்தப்பட்ட வழக்கிற்கு நானே நீதிபதியாக இருக்க முடியாது. கலெக்டர் தான் ரெவன்யூ ஹெட்டு. அரசாங்கத்துக்கும் வக்ஃப் போர்டுக்கும் பிரச்சனை, இது அரசாங்க சொத்தா வக்ஃப் போர்டு பிரச்சனைன்னு அதுக்கு வந்து இவரே கலெக்டர் இருந்துக்குவாரா? உன் கலெக்டர் இருந்துக்குவாரா? உன் கலெக்டர் ஒரு ஃபோன் வந்தால் பார்த்தாதா இது எப்படி முடியுன்னு? ஜட்ஜுக்கே ஃபோன் போகுது. இதை நான் கேட்டோம், நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஓன் காஸ், ஹவ் இட் இஸ் பாசிபிள். அதை நான் நேராகவே கேட்டேன். சி யூ ஆர் கோயிங் டு எனாக்ட் திஸ் லா இன் திஸ் பார்லிமெண்ட். 5 கிலோமீட்டரில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அங்கே அது ஸ்டக் டவுன் ஆகிடும்னு அதுக்கு ஒருத்தர் சொல்கிறேன், அதையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறோம். ஜேபிசி இல்லை, ஆஃப் த ரெக்கார்டு, இதெல்லாம் நிற்காதியா, அதை விடுங்க ராஜா, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ தி கம்ப்ளீட் லாலெஸ்னஸ் கான்ஸ்டிடியூஷன் இருக்கானே தெரியல. இதுக்கெல்லாம் என்னதான் என்ன பெரும்பான்மைங்க ஒரே காரணத்துக்காகவா? அதனால தான் இப்போ நான் கூட மருதன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், அண்ணா வழி கலைஞர் வழிலாம் போய் பெரியார் வழி தான் எடுக்கணுமோ? கருப்பப்பையை என்ன கருப்பப்பையை ஏன் எடுக்க சொன்னார்? கருப்பப்பையை எடுக்கணும்னு சொன்ன பெரியார் ஏன் சீர்திருத்த திருமணத்தை நடத்தி வைத்தார்? அந்த சீர்திருத்த திருமணத்தில் குழந்தை பிறந்தா அந்த பெண் பிள்ளைக்கு ஏன் ரஷ்யான் பேர் வச்சார்? பையன் பிறந்தா அவனுக்கு சிதம்பரம் பேர் வச்சார். என்னங்க ரஷ்யான் பேர் வைக்கிறீங்களே? ஏன்னா சிதம்பரம் பேர் வைக்கிறோம், ரஷ்யான் வைக்கக்கூடாது. அப்போ கற்பப்பை எடுன்னு சொன்ன கற்பப்பை எடுக்கவா? இந்த கற்பப்பை இருக்கிற காரணத்தினால் உன்னை அடிமையாக்குகிறான், பிள்ளை பெருக்கிற மிஷின் ஆக்குறான், அதனால எடுனார். அப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போனார். சொல்றதுக்கான இப்போ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், தோஸ் ஹூ ஆர் நாட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தோஸ் ஹூ ஆர் நாட் முஸ்லீம்ஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், தோஸ் ஹூ ஆர் நாட் தோஸ் தேர் ஹிந்துஸ். இப்போ நான் இந்து தானே, எனக்கு என்ன அடையாளம்? நான் கிறிஸ்தவன் அல்ல விட்டுரு, நான் முஸ்லீம் அல்ல விட்டுரு, அதனால் நான் இந்து. இந்த அடையாளம் எனக்கு வேணான்ற, நான் யாருன்னு சொல்லு. எது கோழி இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, எது குதிரை இல்லையோ அதெல்லாம் ஆடுனா நான் நியாயமா? ஆடுன்னா என்னன்னு சொல்ற? இந்த வரையறையை நான் எங்கேயுமே பார்க்கல. இப்போ பீட்டர், நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், திமுக துணை பொதுச்செயலாளர் வேணாம், நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இப்போ இங்கே நடக்கிற இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்தா தி ஒன்லி ரெமெடி இஸ் யூ ஹேவ் டு டிக்ளேர் வி ஆர் நாட் இந்துஸ். நான் சைவனாக இருந்துட்டு போகிறேன் சார், நம்ம நடக்க கடவுள் நம்ம ஏன் நம்பி உங்களுக்கு திணிக்கல. நாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கும் நிறைவாக போட்டுனாங்க வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் சிவன், உங்கள் ஊரில் அல்லா, உங்கள் ஊரில் இயேசுநாதர், சைவம் இருக்கட்டும்.
திருமால் வழிபாடு இந்த வைணவம் கூட இருக்கட்டும், முருக வழிபாடு கௌமாரம் கூட இருக்கட்டும், விநாயகருக்கு உன்ன காணபத்தியம் இருக்கட்டும், இந்த எல்லா மதத்தையும் சேர்த்து ஒன்னாக்கனவர் தானே சங்கராச்சாரியார், சன்மத ஸ்தாபகர். அயோக்கியத்தனத்துக்கு பேரு சங்கராச்சாரி. எல்லாம் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, பாம்பு கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குட் நான் வெஜிடேரியன் லேபிள் போட்டா. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த எல்லா இந்த சன்மத ஸ்தாபகம் இருக்கார்ல, எல்லா மதத்தையும் ஒன்றாக்கணும் இருக்கார்ல, நான் விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம், உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறோம். ஒன்றும் இல்லை, ஸ்ரீரங்கத்திற்கு ஜீரத்தை கொண்டு போய் திருவானைக்கோயில் சிவன் கோயிலில் போடு. சிவன் கோயிலில் படைக்கிறார்ல சிவாச்சாரி, அவரை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் போடு. ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்போ நான் இதனால சொல்கிறேன், இந்த மதத்தின் பெயரால் தான் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குவீர்கள், இந்த மதத்தின் பெயர் தான் தமிழை நீங்கள் வளைப்பீர்கள், இந்த மதத்தின் பெயர் தான் ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் அரசியல் சட்டத்தை சிதைப்பீர்கள், இந்த மதத்தின் பெயரால் தான் உச்சநீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன், சட்டசபை, பார்லிமெண்ட் எல்லா நிறுவனங்களையும் தொலைப்பீர்கள் என்றால் அந்த மதத்தை நாங்கள் மறுவாசிப்பு செய்வதற்கோ மீள்பார்வை செய்வதற்கோ என்ன பிரச்சனை? That does not mean we are anti God. கடவுள் எதிர்ப்புகள்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த மதத்தில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னமும் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான், பிற்படுத்தவனா இருக்கான். அதை விட நீங்கள் இந்த மதத்தில் அம்பேத்கர் கரெக்டாக சொன்னார், இந்துயிசம் இஸ் நத்திங் பட், இந்து ரிலிஜியன் இஸ் நத்திங் பட் அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். சாதிகளின் தொகுப்பு தான் இந்து மதம்னார். நீங்கள் பீட்டருக்கு தெரிஞ்சிருக்கா, அவரெல்லாம் அவர் கிறிஸ்டின்களால பயப்படுறாரு. நீங்கள் மதம் மாற தடை சட்டம் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க? மதம் மாறுவதை தடை சட்டம் போடுறீங்கல்ல, ஏன் போடுறீங்க? ஒரு இந்து கிறிஸ்தவனாக மாறிடக்கூடாது, அதானே? ஒரு இந்து முஸ்லீமாக மாறிடக்கூடாது. நான் கேட்குறேன், ஏன் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை ஏன் நீ மாற்ற மாட்டேங்கிறீங்க? மாற்ற முடியுமா உன்னால? எந்த ஜாதியில் வைப்ப? ஒரு இஸ்லாமியன் இந்து மதம், நான் கூட்டு வரேன் ஒரு ஆளை, எனக்கு வேண்டிய ஒரு இஸ்லாமியன் நண்பர் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக சொல்கிறேன், எனக்கு இந்து மதம் பிடிக்கிறது, இந்த பண்பாடெல்லாம் எனக்கு பிடிக்குது, என்னை இந்து மதத்தில் சேர்த்துக்க சொல்லணும்னா அவனை படையாச்சல் வைப்பியா, பறையனில் வைப்பியா, தேவரில் வைப்பியா, நாடாரில் வைப்பியா? ஒன்றால் வைக்க முடியாது. ஒன்றால் இழுத்துக்க முடியாதனால தான் இன்னொருத்தர் போகாமல் பார்த்துக்கிறேன். அப்போ இப்படி ஒரு விசித்திரமான மதத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை சிதைத்து, ஒற்றுமையை சிதைத்து, எப்போ பார்த்தாலும் ஒரு பதஷ்டம். இப்போ நீ சொன்னீங்களே, அங்கே ஆரம்பித்தாங்க, அயோத்தியில் ஆரம்பித்தாங்க, அயோத்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொரு இடமா வந்துக்கிட்டு இருக்காங்களே. நம்ம இன்னமும் சொல்லிட்டு கூடாது தமிழ்நாடு சேஃபாக இருக்குது, தமிழ்நாடு சேஃபாக இருக்குன்னு. இப்படியே சொன்னால் தமிழ்நாடு சேஃபாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஏன்னா அவங்க இப்போல்லாம் ஆள் பிடிக்கிறது வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம ஏமாந்தோம், ஆளெல்லாம் அக்ரஹாரத்தில் தான் பிடிப்பான்னு. இப்போல்லாம் நாடார் தெருவிலே பிடிக்கிறான், செட்டியார் தெருவில் பிடிக்கிறான், பரத்தெருவில் பிடிக்கிறான், பள்ளத்தெருவில் பிடிக்கிறான். புள்ளை பிடிக்கிற வேலையை இந்துத்துவாதிகள் பிடிக்கிறான். இல்லை, இப்போ நாடாளுமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை, இப்போ இல்லை. எனவே இது சிரிப்புக்காக அல்ல, we are at cross road. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து, மத நல்லிணத்திற்கு ஆபத்து. பெரியாரும் அம்பேத்கரும் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள், ஆனால் எத்தனை பேரால் கொண்டு போக முடியும்னு தெரியல. உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, மத்திய பிரதேசத்தில் இல்லை, தமிழ்நாட்டு மட்டும்தான் அந்த குரலாவது ஒலித்து கொண்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் கோ தி வாய்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும். உள்ளபடியே நான் பணிந்து வணங்கி இந்த பிள்ளைகள்லாம் பாராட்டுறேன். 20 வயசு 25 வயசு சின்ன பிள்ளைங்க நீங்கள்லாம். இந்த முயற்சியை எடுத்த உங்களை வயது பார்க்காமல் குனிந்து வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, 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 வணக்கம்.